அவரு லியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து பேசினார். காடுல வந்து சிங்கம், புலி, கரடி, யானை, காக்கா, கழுகு அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணார். ஆனா இதே ரஜினி அவருடைய போட்டோ வச்சுதான் பார்த்தா சின்ன ரஜினிடா. அதாவது எப்படின்னா இவங்க எல்லாருமே வளர்ற வரைக்கும் ஒருத்தர் நிழலை யூஸ் பண்ணிக்கிறது, வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே கீழே தள்ளுறது. இது வந்து ஒரு கேவலமான புத்தி. ஓகேவா? அங்க கலாச்சிட்டாரு, தப்பே இல்லை. அங்க அவர் பேசின பாயிண்ட் தப்பு. அவர் திருக்குறள் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன கதை என்னன்னா, 2 பேர் வேட்டைக்கு போவாங்களாம். ஒருத்தன் அம்பால முயல் அடிச்சிருவானா, ஒருத்தன் ஈட்டியால யானைக்கு குறி வைப்பானா, அந்த குறி தப்பிடுமா. அப்போ அந்த யானைக்கு குறி வச்சான் பத்தியா, அவன் தான் பெரிய ஆளுன்னு சொன்னார்ல, அவன் கேவலமானவன். யானையோட வேகமா ஓடுறது முயல், யானையோட சைஸ் சின்னது முயல். அதையே ஒருத்தன் குறி வச்சு அடிச்சிருக்கானே, அவன் ஜித்தா அசையாம நிக்கிற யானைய குறி தவறுச்சே. அதாவது அவன் யானையை அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, குறி தவறுனவன் எப்படிங்க வேட்டைக்காரனா மாறுவான்?